உண்மை யாருக்கு புரியும்? ஜப சத்குரு சேனாஹி சேவன தவமீ ஜெய்சே சொப்னி சேதன. சத்குருவை பஜிக்காத வழிக்கும் நான் சொப்னத்தில் கிடைச்ச பணம் மாதிரி. மாதேன துடே பவபந்தன சத்குருசி ஆக்ஞாவாஞ்சோனி. உன்னால் ஞானத்தை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணினா கொடுப்பேன். சத்குரு ஆக்ஞாவாஞ்சூனி, சத்குரு ஆக்ஞை கொடுக்கணும். பாண்டுரங்கா இவனுக்கு ஞானத்தை கொடு சொல்லணும், அப்போ கொடுப்பேன். யார் சொல்லுவானா? தனக்கு தானே சொல்லிப்பா ஞானம் கொடும்பா. யார் பாண்டுறங்கண்ணா? அவரே குருவே பாண்டுறாங்க. இப்போ அவருக்கு புரியாதே, இப்போ அவருக்கு புரியாதே. அவர் நினச்சிட்டு இருக்கார் குரு பாண்டவனை காமிப்பாருன்னு. நீ தான் கிடைச்சிட்டியே, ஞானம் கிடைக்கலையே அவனுக்கு. ஞானம் குரு தான் கொடுக்கணும். ஏன் நீ கொடுக்க முடியாதா? அவர் சொன்னால் நான் கொடுப்பேன். இப்போ அவர் மாதிரியே பேசுகிறார். இப்போ அந்த விளையாட்டில் தான் இருக்கார் இவர். ஏன்னா அவருக்கு இன்னும் புரியலை. தேனே நாமா சத்கதீதாலா விட்டோபாஜி சரணல் ஆகலா கோண குரு பாகிஜே கேளா தே சாங்கிஜே சுவாமியா. யார் குரு நீயே சொல்லு. குரவஹா பகவஹா சந்தி. குருக்கு பஞ்சமே இல்லைப்பா. சிஷ்ய வித்த அபகாரகா. சார் வாங்க வாங்க. சத்சங்கத்துக்கு வந்தேல ஃபஸ்ட் டைமா? யார் மூலமாக வந்தேன்? இன்ஸ்டாகிராமில் பார்த்தேல. என்ன வேலை பார்க்குறேன்? ஓ அந்த வேலையா? இந்த பேம்ப்ளெட் எடுப்பா, இதில் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்சதே. அது இதை பண்ணுங்க. ரெசீட் புக் எடு, அதை எடு, சாருக்கு போடு. நிறைய 50,000 தரேன் இருக்கார். காப்பி சொல்லு, டீ சொல்லு, டிஃபன் சொல்லு, சத்திர சாமரம் எடு, சத்திரம் பிடிச்சுட்டே போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுவா. குரவஹா பகவா சந்தி. இப்படி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கார். சிஷ்ய வித்தாபகாரகாக. சிஷ்யனுடைய பணத்துக்கு ஆசைப்படுற குரு நிறைய பேர் இருக்கா. ச குருஹூ பிரதமோ யஸ்து சிஷ்ய சித்தாபகாரகாக. எத்தனை பொய் குரு இருக்காங்கிற வரிசையாக அடிக்கிட்டார். சொன்னேன்னா கஷ்டப்படக்கூடாது. தவ பாஹோனி தத்வதா சரண தற்கால ரிகாவே. பாருங்க. மீ ஏக்க ஜானதா சர்வாட்டாயி சர்வ சிக்வேலே தியாஞ்சா பாஹி. எப்போதுமே தன்னோட ஞானத்தை பிரகடனம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். பார்த்தியா, உனக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் குரு வேணுங்கிறது. அடிக்கடி குத்திகிட்டே அதுக்கு பார்த்து எனக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா, உனக்கு தெரியல பார்த்தியா, இது சொல்லிகிட்டே இருக்கு. இப்படி ஒரு குரு இருக்கார். ஐசே போலத்த ஜன பிரவாகி மகந்தி லாகி தேக்கலியா சஜ்ஜனா தியாசி கரி சன்மான சபா தேக்குனியா சரண கரி கரவி தயாச்சே. தனக்கு சன்மானம் பண்ணுறதுக்கு சம்பளம் கொடுத்து 2 பேர் வச்சுருப்பா. சபைக்கு ஏற்ற மாதிரி அவள்கிட்ட நடிப்பா. எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார். ஒரு பெரிய சுவாமிகள் வந்திருந்தார். காரில் வந்தார். முன்னாடி 2 பேர் சுவாமிகள் வரார், சுவாமிகள் வரார். என்ன சுவாமிகள்? அப்படியா, வரட்டுமே. செருப்பெல்லாம் தள்ளி விடுங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து செருப்பெல்லாம் அவன் பரபரக்கிறான். சரி, அவன் பரபரத்துக்கு கொஞ்சமாவது 50% நம்ம ஓடணும் இல்லையா, 100க்கு 100 ஓடட்டாலும். சரி தள்ளி வச்சு வாங்க வாங்க வாங்க. மகாராஜா இருந்தார், அப்பா மகாராஜா இருந்தார். உள்ளே வந்து உட்காந்தார். எப்படி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க எல்லாரும். நமஸ்காரம். சுவாமிஜி நிறைய கைங்கரியம் பண்ணுறார், இதெல்லாம் வச்சுருக்கார். உங்களுக்கு எந்த டொனேஷன் ஏதாவது கொடுக்கலாம். அப்பா மகாராஜ் சொன்னார், நான் அந்த பாண்டனுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் முதலாளி வேறு ஊரில் இருக்கார். என்கிட்ட பணம் இல்லை. நான் பாண்டன்ட்டு வேலை பார்க்குறவன், பூஜை பண்ணின்னு இருக்கேன், வேலை பார்க்குறேன். நாங்கள் குடும்பத்தோடு இங்கே வேலை பார்க்க சொன்னது தான் தாமதம். அந்த 2 பேர் வந்தாங்களே முதல்ல, எந்திரியாங்கிறான் சன்னியாசிய. சொன்னது தான் தாமதம். எந்திரியா போலாம், ஒன்றும் தேராது வா. மகாராஜ் நான் நினச்சேன் என்னது மகாராஜ் இப்படி சொல்கிறார். ஆனால் அதில் உண்மைதான், தப்பு ஒன்றும் சொல்லலை, அவர் பொய் சொல்லலை. பாண்டனுக்கு தான் வேலை பார்க்க வந்திருக்கார் குடும்பத்தோட, அதை ஒன்றும் பொய் சொல்லலை. ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. உடனே போயா அப்படின்ட்டான். யாவுங்கிறான், போயா இங்கே ஒன்றும் தேராதுன்ட்டான். இந்த குருட்ட போய் நம்ம மாட்டின்டா என்ன ஆகுது? சபா தேக்கியுனியா சலன கரி கரவே தயாச்சே.
लांडे लटके गद्य पद्य पुसोनी होती श्लाघ्य நேனே தெரி ஹாசோனி நிந்திய போலத்தி ஹே ஆ குருசி. இன்னும் சில பேர் இருக்க கவிதை எழுதி தள்ளிடுவா, வாழலாம் குரு நினச்சிடாத. நிறைய எழுதியிருக்கார், அதில் குரு நினச்சிடாத. எழுதலாமா இருக்கும் தெரியாது, ஆனால் குருக்கு தத்துவம் வேறு. தோசரி சாங்கே खरे त्यासी बोले बर बरे 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 सभाजनासी नेत्रद्वारे अशुद्धता दाविती. சில பேர் இருக்கா கல்மிஷத்தை ஊற்ற குருநாதர் மெனக்கிட்டு சொல்லுவார், இந்த பேர் அவருக்கால ஜாக்கிரதையாக்கும், அவன்கிட்ட போகவே போகாது, இவன்கிட்ட போகவே போகாது, இப்படி ஆள் குத்திகிட்டே இருப்பா அவர். கடைசியில் இவரே மாதிரி அவனும் கல்மிஷன் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, மாற்றுறதுக்கு 4 வாய் நாக்கு இருந்தால் போகிறோம், குத்திகிட்டே இருந்தால் மாறிடுவான். இந்த எப்படி ஒரு வண்டு புழுவை குத்திகிட்டே வண்டாக மாற்றுறதோ அதுபோல் நாக்கை வச்சு குத்திட்டே இருந்தால் தன்னை மாதிரியே கல்மிஷனாக அவளும் ஆகிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் சில பேர் இருக்காளாம். சரி, இதை விடுங்க. शिष्य करती बहुवस त्यांचे सेवेची करती आस जो न भजे त्यास शिव्या शाप देताती. நிறைய சிஷ்யர்கள் என்னென்னு ஆசைப்படுவா, நிறைய ஆசைப்பட்டு யாரெல்லாம் நம்மளை ஸ்துதி பண்ணலையோ அவெல்லாம் வெய்வா. தந்திர மந்திர உபதேசித்தி, தந்திரங்களை சொல்லுவா, மந்திரங்களை சொல்லுவா. தியான ஆசனி கோவதி, தியான ஆசனங்கள்லாம் சொல்லுவா. தேவ பிராமணனை பஜதி, தேவர்களையும் பிராமணனையும் மதிக்க மாட்டா. தியான் ஆச்சார பிரஷ்டஜே, ஆச்சார பிரஷ்டனாக இருப்பாள். காலையில் ஏந்துண்டு புகையில போடுவா, மூக்குப்படி உரியுவா, ஆனால் மந்திர தந்திரங்களை பற்றி பேசுவார். இவர் என்ன நேத்திக்கு எழுதின மாதிரி தோன்றது எனக்கு. நேத்திக்கு வந்து எழுதினாரா, நம்ம கூட இருந்து பக்கத்தில் தான் இருந்து எழுதினாரா, இப்போ என்னைக்கு நடந்த புக் இது, இப்படி தோன்றுறது. அப்படி எழுதியிருக்கார். இதெல்லாம் பிரகிருதி இருந்தாகும், ஆனால் பாண்டங்கிட்ட சொன்னால் மாத்திரமே நாங்கள் குரு கிடைப்பார். அந்த விஷயத்துக்கு வர இப்போ யார் குரு? असो बहु ऐसे कथन परि सद्गुरु कृपागण त्याचे ऐक महिमान सावध चित्त. அவருடைய மகிமையை சொல்கிறேன், சாமதானமாக கேளு. நிந்தாஸ்து தி சமான போலத்தி பேத தி கடின வச்சன கதீன ஹோதி குரோதாய அப்பமா குரோதாயமான கவனாகி வரி. நிந்தாஸ்துதிக்கு சமமாக இருப்பார். பேதமாக பேசினாலும் மிருதுவாக பேசினாலும் அவர்கள்ட்ட சமமாக இருப்பார். குரோதம் வரக்கூடிய விஷயத்திலையும் சாந்தர்களாக இருப்பார். சுக துக்கத்தை சமமாக மதிப்பார். சஜ்ஜங்களை பார்த்து ஆனந்தப்படுவார். குணாகுணங்களை விசாரிக்க மாட்டார். ஜீவபாவத்திலேயே பார்ப்பார். சாது சங்கத்துக்கு ஆசைப்படுவார். ஐசே சாதுச்ச மகிமான சாங்கதா கைச்சே உரளேமன கல்பாவதி கரிதா கதன நவே பரிபூர்ணதா. இந்த கதையெல்லாம் சொல்லி மாளாதுங்கிறார் சாதுக்களை பற்றி. மக நாதேவா மணே ஐஸ் மக நாமதேவா மணே தேவா ஐசே சாது பேட்டலே ஜவ்வா தரி கைஷா பரி சேவாவா கிருபாநிதி தோ. இப்படி யாராவது கிடைச்சானா அவளை எப்படி நான் கைங்கரியம் பண்ணுறது சொல்லுங்க. நான் வச்சுக்கோங்க, குருவுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு நாம்தேவ் மகாராஜ் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பாண்டரங்கன் நாமதேவருக்கு சொல்லி கொடுக்குறார். யாருக்குள்ள நமக்கு. நிதானமாக கேளுங்க. मग बोलिले श्रीरंग दैवत बुद्धीच होईल त्याग तन मन धन अर्पण चांग शुद्ध सेवा करावी शुद्ध सेवा करावी. तन मन धन अर्पण चांग शुद्ध सेवा करावी. சாதுக்களுக்கு சுத்தமான சேவை பண்ணு. தர்க்க விதர்க்க பாஹ்ய முத்ரா தேத நச்சலேகா பக்த நரேந்திரா. அவர்கிட்ட தர்க்க குதர்க்கங்கள் பண்ணாது. அவர் சொன்னார் ரைட் அப்படிங்கிற மனோபாவத்தோட போ. தர்க்க குதர்க்க வித்தர்க்கங்களை வச்சுக்காது சாதுக்கள்கிட்ட, குரு கிட்ட. ஹே நச்சலேகா பக்த நரேந்திரா, பக்தனுக்கு அது தகாது. நரேந்திரா தெரிஞ்சுக்கோ. தாரி தாரியா பவசமுத்ரா மனுனி சரணரிகாவே, என்னை பவசமுத்திரத்திலிருந்து கடத்துங்கோங்கிற ஒரே குறிக்கோளோடு அவர் சரணத்தில் போய் நின்பாட்டு. ஷரீர வேச்சிலே தரி வேச்சிலே, இந்த சரீரம் போனால் போட்டுயா, அவர் கைங்கரியம் பண்ணி போட்டோம் அப்படிங்கிற மனோபாவத்தோட போ.
பரி சத்குரு வச்சன நுழங்கவே, சத்குருடைய வச்சனத்தை துளி கூட லங்கனம் பண்ணாத, தாண்டாத. சத்குரு வச்சனம் சத்குரு வச்சனம். ராத்திரம் திவசராஜே ஆக்ஞா சங்கேதி, பகலும் ராத்திரியும் அவருடைய ஆக்ஞாவே நினச்சிண்டே இரு. அரே விரோத்தபாவ அசதா ஜே சடே சத்குருச்சா மாதா ஜெய்சா கடபங்க ஹோதா அமிர்த சாண்டே. குரு கோவிச்சுண்டாலும் நீ வெறுமனர். சடே சத்குருச்சா மாதா விரோதபாவ அசதா. ஒரு கால் ஏன் இப்படி செஞ்ச, விளையாட்டு பார்க்குறியா நீங்கள் எல்லாரும் அப்படின்னு குரு நம்மளை சத்தம் போடுறார். என்னையா ஆஜ் புஜின விழறார் அப்படின்னு சொல்லாத. அவர் சத்தத்தில் உடஞ்சி பானை உடஞ்சாலும் அதிலிருந்து அமிர்தம் தான் சொட்டும். ஞாபகம் வச்சுக்க. யார் சொல்கிறா? பாண்டரங்கன் சொல்கிறார். குரு சிஷ்ய தோச்சி நிஜ பந்து. குரு சிஷ்யர்கள்லாம் நிஜ பந்துக்கள். தியாசி சொப்னின கீஜே விரோது. சொப்பனத்தில் கூட அவளை விரோதிச்சுடாதப்பா நாமதேவா. கரிதா கடே குருவது சாஸ்திர வாக்கிய. மந்திர மூலம் குரு வாக்கியம் நினச்சிக்கோ. அவர் வாக்கியமே சாஸ்திரம். जो आपुल्या गुरु ची स्तुति करी त्याचे चरण वंदावे श्री. तन वाक्यनाल அவர் ஸ்துதி பண்ணிட்டே இரு. அவர் சரணத்தை உன் மஸ்தகத்தினால நமஸ்காரம் பண்ணு. யார் யார் குருவை ஸ்துதி பண்ணுறாளோ அவர்களையும் நமஸ்காரம் பண்ணு. யாராவது உன் குருவை துவேஷம் பண்ணினார்களானால் நிந்தா போலத்தியே அவசரி, அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஓடிடும். நிகீஜே தே தோனி, ஓடு ஓடு. அவள்கிட்ட பேசாத. உன் குருவை ஸ்துதி பண்ணினா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு. உன் குருவை நிந்தனை பண்ணினா நீ அவள்கிட்ட இருந்து வெளியில் போ, அவள்கிட்ட போகாத. குரு சமீபன பைசஜே, குரு பக்கத்திலேயே போய் உட்காராத. அவருக்கு சமமாக போய் உட்காராதன்னு அர்த்தம். சம சேர் போட்டுன்னு உட்காரக்கூடாது. சார் எப்படி இருக்கேள், சுவாமி நமஸ்கார் அப்படின்னு ஒரு சேரை போட்டு இழுத்துன்னு உட்காராது. அவர் அங்கே உட்காந்தா கீழே உட்காந்து, கீழே உட்கார முடியாது, நின்றுண்டே இரு. முட்டிங்கால் போட்டுன்னு உட்கார். அவருக்கு சமமாக உட்காராத. குரு வச்சனன போலிஜே, குருக்கு நீ வச்சனம் கொடுக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு நீ உபதேசம் பண்ணாத. உன் வச்சனம் கேட்க அவர் இல்லை, அவர் வச்சனத்தை கேட்க தான் நீ இருக்க. ஞாபகம் வச்சுக்க. ஆக்ஞாமாகும் நீ வந்திஜே காரியா காரணே, அவர் என்ன ஆக்ஞா காரியம், இதை செய்யினா செய், செய்யாதேன்னா செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்காது. ஏன்னு கேட்காது. செய்யினா செய், செய்யாதேன்னா செய்யாது. ஜே தேசியா ஹே சத்குரு, எந்த திசையில் எந்த தேசத்தில் சத்குரு இருக்காரோ திக்கடே கீஜே நமஸ்காரு, அங்கே நமஸ்காரம் பண்ணு. எங்கள் குரு கடலூர் இருக்கார். அப்போ என்ன செய்யணும்னா தெக்க பார்த்து தான் நமஸ்காரம் பண்ணணும். என்ன செய்ய முடியும்? தெக்க பார்த்தா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதே எங்கள் குரு தெக்க தானே இருக்கார், நமஸ்காரம் பண்ணுங்கிறார் பாடுறாங்க. எந்த திசையில் குரு இருக்காரோ அந்த திசைக்கு நமஸ்காரம். எந்த தேசத்தில் குருன்னு இருக்காரோ அங்கே பார்த்து நமஸ்காரம் பண்ண. அவரை உன் சக்கரவலயத்தில் இழுத்துன்னு வராது. இந்தா இங்கே இங்கே இப்படி வாங்கோ, கிழக்க வாங்கோ, மேக்கப் போங்கோ. அவர் எங்கே போகணுது, இதான் கிழக்கா இதான் மேற்கா, சரி நமஸ்காரம். நீ எங்கேயா திரும்பி நமஸ்காரம் பண்ணிக்கோ. அவர் தெக்க பார்த்துருந்தா நீ வேலை இப்படி பண்ண நமஸ்காரம். அவரை ஏன் சார திருப்புற? அப்படி ஒரு அஜ்ஞானம் இருந்ததுன்னா எங்களுக்கு அது கிடையாது. குருக்கு மாத்திரம்தான் கேட்டுக்கோங்க. வைதிக காரியத்தில் நான் ஒன்றும் சொல்லலை. வைதிக காரியம் எப்படி வைதிகள் சொல்கிறாலோ அதன்படியே இருங்கோ. வைதிகால்கிட்ட போய் எங்கள் குரு இப்படி சொல்லிட்டாரு சொல்லாதீங்க, அப்புறம் எவாலாம் என்ன திட்டுவா. கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், அது வைதிக காரியம். நான் சொல்கிறது பக்தி காரியம். பக்தி காரியத்தில் எந்த திசையில் அவர் இருக்காரோ அந்த திசைக்கே நமஸ்காரம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எப்படி சொல்கிறார்? குருசி அர்ப்பிஜே தனமன, குருசி அர்ப்பிஜே வித்ததன, குருசி அர்ப்பிஜே சைத்தன்ய ஆனந்த ரூப, குருச்சே தோஷ குண மனநே கீஜே உச்சாரண. அதெல்லாம் குரு தான் சொல்கிறார். ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அவரை வச்சுட்டு அவள் ஆத்துக்காரியை கண்டு அவளை கொண்டு சரியாக இருக்குது இல்லைன்னா அவர் இப்படி சொல்லாது. நீ தோஷத்தை பார்க்காது. துக்காராமராஜ் சொல்கிறார், குருக்கிட்ட நிறைய வாசம் பண்ணாதேங்கிறார். ஏன்னா நீ தோஷத்தை பார்க்குறவ, உன்னுடைய தோஷம் அங்கே ஆரோப்பணம் பண்ணுவ. பாவத்தை தக்க வச்சுக்கோ, குருட்ட தோஷம் பார்க்காத. ஜே ஜே குருச்சே ஆக்ஞாபணம் மேரு ஐசே மாணிஜே, குரு ஒரு ஆக்ஞை கொடுத்தார் மேருன்னு நினச்சிக்கணும். அது
மேரு மாறி மதித்து நடக்கணும், அதை நிறைவேற்றியே தீரணும், அதில் வீரனாக இருக்கணும். சஜ்ஜனாஞ்சி சங்கதி தரிஜே குரு ரூப விஸ்வமானிஜே. சஜ்ஜன சங்கத்தை தரிச்சுக்கோ, குரு ரூபமாக விஸ்வத்தையே பாரு. சித்தானுசார அர்ப்பிஜே சாது ஜனாசி. உன் சித்தத்தில் என்ன படுறதோ அது போல அவள் எல்லா சாதுக்களுக்கும் மரியாதை பண்ணு. குரு சாது போதனாந்தவி, குரு சாதுக்களுடைய போதையில் வாழ்வா. அதனால் அவர் சாதுக்கள் சொன்னால் உண்மையாக ஞானத்தை பெற்ற சாதுக்கள் ஒன்று சொல்லும்போது எல்லாம் நம்ம குரு ஸ்மரணம் தான் வரும், குருவை தான் அவள் ஞாபகப்படுத்துவா. ஜியாசி சத்குரு கோப்பலா தோ சாது அசதா கர வாகலா ஈஸ்வரஜரி சாஹ்யஜாலா தரி காடோ ந சகே. குரு கோபம் வந்துடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் மேலே அதிருப்தி வந்துடுத்து அப்படி சொன்னால் நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக போயிடுவ, ஜாக்கிரதை. குருக்கு மாத்திரம் அதிருப்தி இல்லாமல் பார்த்துக்கோ. நான் சொல்ல குரு ஜயாசி சத்குரு கோப்பலா தோ சாதுவா சத்தா கரவாகலா. சாதுவாக இருந்தாலும் கெட்டவனாக மாறிடுவான், ஏன்னா குருட்ட அதிருப்தி பட்டுட்டான். அதனால ஈஸ்வரஜரி சாகியதால், அது ஈஸ்வரனாக இருந்தாலும் அந்த கோபத்துக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும். பிருகுமுனிவர் வந்து ஒரு அடிக்கலையா, வாங்கிட்டாரா இல்லையா பாண்டங்க. அவர் கோபத்துக்கு ஆளாயினா பாண்டகனாக இருந்தாலும் அடி வாங்க தான் செய்யணும் உதைய, ஏன்னா அவருடைய பீட்டம் அப்படி, சத்குருடைய பீட்டம். சத்குரு ஆதீன சகல தேவ, சத்குரு தான் எல்லா தேவத்துக்கும் தலைவன். குரு ஆதீன பித்தரமானவ, மனிதர்களுக்கும் பித்ருக்களுக்கும் உயர்ந்த ஸ்தானம் குருக்கு தான். ஐசே சத்குரு சே மகிமான மனோனி பிரம்ம இத்யா ஆதீன. இப்படி சத்குருவா மகிமையை புரிஞ்சுக்கோ. சத்குரு பூஜிதா சர்வ ஆனந்தா தே பாவதி. சத்குருவை பூஜனை பண்ணால் இப்போ சொன்னால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். தேவர்களுக்கு, பித்ருகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் சத்குரு பூஜை. அதில் குருவை விட்டுட்டு பித்ருக்கள்கிட்ட போகாது, குருவை பார். குருவை சந்தோஷித்தா பித்ருக்கள்லாம் சந்தோஷப்படுவார். தேனே கருணி காஹி ஏக வினவாரி ஷகே ஜன்ம துக்க கோணே ஏகே ஜன்மி சத்குருதேக பக்தி கருணி பாவிஜே. 66 சரணங்களில் உபதேசம். என்னைக்கு சொல்லி முடிக்க மணி ஆச்சு, முடிச்சுக்கிறேன் நானே. என்ன செய்ய, அவ்வளோ இருக்கு. அனுபவிங்கோ, காத்தா எடுத்து பாருங்கோ, எப்படிலாம் பேசியிருக்காரு பாருங்கோ. குருவை பற்றி கேளுங்கோ, பாண்டகன் வாக்குனால எப்படி குருட்ட இருக்கணும் படிச்சுப்போம். குரு வந்து சும்மா மனிதன் இல்லை, அவருடைய ஸ்தானம் வேறு. சகஜமாக பழகுவார், ஆனால் அவருடைய மதிப்பு மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம தான் ஏமாறாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பாண்டங்கன் நாமதேவருக்கு உபதேசம் பண்ணி விஸ்வபாகேஸ்வரர்கிட்ட அனுப்புகிறார்.